ஹாய் கைஸ், வெல்கம் டு சேல்ஸ்ஃபோர்ஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்க் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆர்க்ன்றது இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ என்விரான்மெண்ட் அதை எப்படி நம்ம கம்பேர் பண்ணோம்னா, எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் எடுத்துக்கலாமே. நம்ம யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஒரு என்விரான்மெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வீடியோஸ் இருக்குது. ஸோ இந்த மல்டிபிள் வீடியோஸ் ஆர் ஈச் வீடியோஸை நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை அசியூம் பண்ணிக்கிட்டிங்கன்னா, போஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப், கரெக்டாக? அதே மாதிரி சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்க்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்குள்ள நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் போஸ்ட் பண்ணலாம் அண்ட் அதில் நம்ம ப்ராக்டிஸும் பண்ணலாம் அந்த ஆர்கில். ஸோ ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணோன்னா நீங்கள் ட்ரையல் ஹெட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போகணும். அந்த ட்ரையல் ஹெட்ன்றது சேல்ஸ்ஃபோர்ஸோட அஃபீஷியல் சைட் தான். அது வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி, அதில் மாடியூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஆர்க் கிரியேட் பண்ணுறது கூட அங்கே தான். நம்ம ட்ரையல் ஹெட் லாகின் அப்படின்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் வர லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு சைன் அப் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ இந்த சைன் அப் கிளிக் பண்ணுங்கள். நியூ டேபிள் ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் கூகுள் ஐடி வச்சுருந்தீங்கன்னா கூகுள் செலக்ட் பண்ணி போகலாம். பட் நான் ஆல்ரெடி என்கிட்ட கூகுள் ஐடியில் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால நான் ஒரு டெம்பரரி மெயில் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஓகே, இதுதான் நம்மளோட டெம்பரரி மெயில். ஸோ இது நீங்கள் ஆக்சுவல் இமெயில் போடுவீங்க. நான் இங்கே சும்மா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நான் டெம்பரரி மெயில் போடுறேன். ஓகே, நீங்கள் ரீஜன் செலக்ட் பண்ணிக்கலாம், ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம், அக்ரி கொடுத்துட்டு வெரிஃபை இமெயில் கொடுக்கலாம். வெரிஃபை இமெயில் கொடுத்தோன்னே ஒரு ஓடிபி மாதிரி ஒரு மெயில் வரும். ஓகே, வந்துருக்கு. ஸோ இந்த கோடை நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆயிரும். சப்மிட் கோட். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிடுவீங்க. அப்புறம் நீங்கள் கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனி நேம் போடுவீங்க. அப்படி இல்லைனா ஏதாச்சும் காலேஜில் இருக்கீங்கன்னா காலேஜ் நேம் போட்டுருக்காங்க, அந்த பிரச்சனை இல்லை. ரோல் நேமில் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டூடெண்ட்னு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு கரெக்டான ரோல் எதுவும் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நான் டெவலப்பராக இருக்கேன், ஸோ அதனால் டெவலப்பர். பட் இது கரெக்டாக சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஸ்டில் லைக் அந்த டேட்டா ஸ்டோர் ஆகலாம். அதெல்லாம் ரிலேஷன்ஷிப் டு சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து எது வேணால் கொடுத்துருக்காங்க, பட் கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ் எம்ப்ளாயினா டேரெக்டாக சேல்ஸ்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ்ன்றது ஒரு கம்பெனி இருக்குது, ஸோ அதில் ஒர்க் பண்ணுறவங்க. பட் கஸ்டமர் கொடுத்துக்கலாம். கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும் ட்ரையல் ஹெட். ஓகே, ஸோ ட்ரையல் ஹெட் அக்கௌண்ட் இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி அதுக்குள்ளேருந்து ஆர்க் நம்ம க்ரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி. நீங்கள் இதிலேருந்து கூட லேர்ன் பண்ணலாம், இல்லை நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ரிசோர்ஸ் இருந்தால் கூட அங்கே லேர்ன் பண்ணலாம். ஸோ ஆர்க் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா, இந்த டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் இருக்குல்ல, அதை ஹோவர் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஆர்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் போனீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நீங்கள் ஆர்க் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். பட் நம்ம புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் ஆர்கே இல்லை, ஸோ அதனால் க்ரியேட் ப்ளே கிரவுண்ட் கொடுப்பேன். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் நேம் மாடிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டாகவே க்ரியேட் கொடுக்குறேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆர்க் நியூ க்ரியேட் ஆகிட்டு இருக்கும் பேக்கெட்டில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கு நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஆர்க்குன்னு ஒரு ஐடி வந்துடும். இது வந்து யூனிக் ஐடி. அதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம், டைப்பு, கிரியேட்டட் டேட், லாஸ்ட் ஆக்டிவிட்டி அதெல்லாம் காட்டும். ஸோ நீங்கள் ரொம்ப நாள் இன்ஆக்டிவாக வச்சுருந்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் நியூவாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் லான்ச் கொடுத்தீங்கன்னா ஆர்க் லான்ச் ஆகும். ஓகே, இதுதான் சேல்ஸ் சோர்ஸ். இதில் வந்து நிறையா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும்.
எக்ஸாம்பிள் இது வந்து ஆப் லான்ச்சர்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் மல்டிபிள் ஆப்ஸ் வேணால் லான்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண ஆப் இங்கே டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி வைக்கலாம். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, லாகின் இன்டூ ட்விட்டர் லாகின் கிரெடென்ஷியல்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறப்போ நீங்கள் உங்கள் யூசர் நேம் நோட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க, நோட் பண்ணல எங்கேயாச்சும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஸோ ரீசெட் கொடுங்க. ரீசெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். மெயில் வந்திருக்கு. இந்த லிங்க்கு நீங்கள் ஜிமெயிலில் இருக்கப்போ டைரெக்டாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து டெம்பரரி மெயில் தேர்ட் பார்ட்டி டூல். ஸோ என்னோட லிங்க் மாதிரிட்டு நான் காப்பி பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுங்க. ஓகே, நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் வேணால் வச்சுக்கலாம். அவங்க சொல்கிற க்ரைட்டீரியா மேட்ச் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாஸ்வேர்ட் வச்சுருங்க. சேஞ்ச் பாஸ்வேர்ட். ஓகே, எதுக்கு நான் உங்களை இது பண்ண சொன்னேன்னா, நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் இந்த ட்ரையல் ஹெட் உள்ளே வந்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், பாஸ்வேர்ட் தெரியலனா. இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு இது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணலான்னா, இந்த யூஆர்எல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, login.salesforce.com. இதுதான் ஆக்சுவல் சேல்ஸ்ஃபோர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆர்கோட யூஆர்எல். இதே இது சாண்ட் பாக்ஸ் இல்லை டெஸ்டிங் ஆர்க்கு வந்து test.salesforce.com வரும். நம்ம கிரியேட் பண்ணது வந்து இது வந்து டெவலப்பர் ஆர்க் ஆர் ப்ரொடக்ஷன் ஆர்க் மாதிரி. அதனால login.salesforce.com போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணீங்கல்ல யூசர் நேம், அதை போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா லாகின் ஆகிடும். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்து நாங்கள் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எல்லாம் செட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுதான் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்க். ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.